இப்போ வந்து மிச்சர் செய்கிறதுக்காக ப்ராசஸ் நடக்குது. அடுப்பேரி விட்டு இது எண்ணெய் வந்து கொதிக்கிறதுக்காக ஊற்றி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து என்ன மாவு போட்டு கலந்துக்கிறேன்? கடல மாவு, சோட்டா மாவு, உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் என்ன போட்டுக்கிறேன்? வேறு எதுவும் இல்லையா? சோட்டா மாவு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீழே வை கொஞ்சம் வச்சு, அதிக தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு நார்மலான இதுக்கு வந்து கலரிக்கினாங்க. அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கினாங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ என்ன போடுறீங்க? சோட்டா மாவு இப்போ தான் போடுறியா? முன்ன போட்டு உப்பு இந்த சோட்டா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். சோட்டா மாவு, மிளகாத்தூள், சோட்டா மாவு, உப்பு, சால்ட் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடல மாவு போட்டு மிக்சிங் பண்ணுறாங்க. நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்படியா? இல்லை தண்ணி பண்ணணுமா? ஒன்று ஊற்றியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செட்டிங்ஸ் பண்ணுறாங்க. நல்லா மாவு மாதிரி பசங்க தெரியுது. பேர் மோட்டஸா காரஸ் செய்கிறதுக்காக இந்த இது பண்ணுறாங்க ப்ராசஸ்ஸு. அப்புறம் இது பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ரெடியாக இருக்குது மாவு. நல்லா எண்ணெய் வந்து நல்லா இப்போ காயறதுக்கு ஊற்றி வச்சுருக்காங்க. நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பின்னாடி இது பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, சூடியாக இருக்குது. எடுத்துட்டு பண்ணி கொடுத்து இப்போ பாருங்க, நல்லா வெந்தினே இருக்குது பாருங்க. கொதிக்குது பாருங்க. எண்ணெயோட அந்த இது நல்லா முருவலாக ஆன நடிகை இருப்பீங்களா? இல்லையம்மா அப்படியே எடுத்துருவேம்மா? நல்லா வேகணும். நல்லா கலையில் விட்றாங்க. கலர் வந்த பின்னாடி நல்லா கொஞ்சம் ரெட்டு கலரில் மாறி, இப்போ மஞ்சள் கலரில் இருக்கிற மாவு வந்து கீழே ஒழுகுது பாருமா. அது வந்து உள்ள வைமா அந்த கரண்டி நல்லா இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடேறி நல்லா ஓரளவுக்கு இதாக பாருங்க. அது ஃபஸ்ட்டு போட்டு பிரான்ச் வந்து அப்படியே கொஞ்சம் கலர் வரையாமா. பூந்தி இப்படி தான் செய்யுது. பூந்தி வந்து எப்படிமா? இதில் சக்கரை போட்டணுமா? எப்படிமா? இது அப்படியே கொட்டிட்டா அது பூந்தி ஆயிடுமா? இதை வந்து எண்ணெயில் போட்டு இது பண்ணுறத வந்து அப்படியே விட்டுட்டா இது வந்து காராஸ் ஆகிடுமா? காரம் போடுறதில்ல. இது வந்து காரம், உப்பு, சோட்டா மாவுலாம் போடும். அதுக்கு வந்து சோட்டா மாவு மட்டும் போட்டால் போதுமா பூந்திக்கு? அதுக்கு வந்து உப்பு தூளும் சக்கரை பாவு காசி, அதை பாவு காசி இதை வாரி அதில் போட்டு பக்கத்தில் வச்சு வாரி போட்டு தேவி போட்டு நல்லா ஒரு நட்டிக்கு வாரி ஆற வச்சு, அப்புறமா கொஞ்சம் நெய் போட்டு பட்டலாவும் பட்டை. இப்போ அந்த பூந்தி செய்யறதோட இது ரொம்ப ஈஸி. இது சிம்பிளாக வந்து வேலை முடியுதுல்ல. அப்படியே வந்து மாவை கரைச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படியே உப்பு, சோட்டா மாவு, அப்புறம் மிளகாத்தூள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி எண்ணெய் காய வச்சு அப்படியே ஒரு ட்ராப் விட்டு பார்த்து நல்லா எண்ணெய் வெந்துச்சு பின்னாடி வந்து இது போட்டு நல்லா கொதிக்கிற முன்னாடி இது பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சும்மா பர்ஃபெக்டாக வந்து அப்படியே வெந்து நிற்குது. எண்ணெயோட எண்ணெயாக அப்படியே இதாகுதுங்க. ஐயோவா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வாரி வைக்க போறியா? எந்த பிளேட்டில் போட போகிற வாரி? இது ஓட்டத்தட்டில் எண்ணெய் குடிக்குங்க. தண்ணி இருக்குது. எதில் இதில் போட்டுருக்கியா? தட்டில். இப்போ பாருங்க, எடுத்தாச்சு, வெந்தாச்சு. நல்லா கலகலன்னு நல்லா வந்து சவுண்டு வரணும். அப்படியே பிளேட்டில் வாரி கொட்டி பண்ணியிருக்கலாம். எடுக்கிறாங்க பாருங்க. இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜரம் நல்லா இருக்கலாமா வாரியத்துக்கு? ட்ராப் நல்லா வந்த மாதிரி எடுத்து கொட்டிக்கிறாங்க. இப்போ அடுத்த வாட்டி இன்னொரு பிட்டு போட போகிறாங்க. எடுத்து செஞ்சாச்சு. அது ஒரு பிட்டு முடிஞ்சு. இதுக்கு மேலே எதுவும் தடவுறது இல்லையாம்மா?
பிடிச்சிட்டுமா வேணா கரெக்ட். இப்படி நான் பிடிச்சிக்கிறேன், நீ பண்ணுறதை பண்ணு. இப்போ வந்து கரண்டி நான் பிடிச்சிட்ருக்கேன். இப்போ மாவு ஊற்றுறாங்க பாருங்க. இன்னும் தண்ணி ஊற்றுனா ட்ராப்பாக இறங்காமா? இல்லை அதான் பாருங்க, இதுதான் கரெக்டான போதாம்மா. பாருங்க அதே தானாக இறங்குது பாருங்க கீழே. அது சுட சுட தெரியுதுங்களா? அதே தானா, நாம் இன்னுமே பண்ணலை, அதுலேயே இறங்குது பாருங்க. அதே பாருங்க இறங்கணும் தெரியுதுங்களா? இப்போ தான் வந்து அது தேய்க்கிறாங்க. அந்த மாவை தேய்க்கும் போது நிறைய இறங்குது. அது மாதிரி தானாக இறங்குற மாதிரி மாவு வந்து செய்யுங்க இருந்துக்கணும். நல்லா தேய்க்க தேய்க்க அது இது நான் பிடிச்சிக்கிறேம்மா, நீ தேய்மா. தேய்க்க தேய்க்க அம்மா இந்த கரண்டி நான் பிடிச்சிக்கிறேன், நீ தேய்மா. இது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வராது. இந்த கரண்டி தான் வந்து கரெக்டான கரண்டி. நம்ம வீட்டில் இருக்கிற ஜெல்லி கரண்டிக்கெலாம் அது செட் ஆகிக்காது அம்மா. ஏமா இந்த ஹோல்ஸ் தான் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கிறதுனால சரியாக போச்சு. வீட்டில் இருக்கிற ஜெல்லி கரண்டிலாம் எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா இது வந்து வராது தானே. பாருங்க அம்மா கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விட பாரு. அந்த இடத்துல கரண்டி எடுத்து அதே வந்துடும். அப்படியே எண்ணெய் வேக வேக அப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலக்கணும். எப்படி இதாகுது பாருங்க காராசு. இது அவ்வளோதானா? அதுக்கு மேலே இது அந்த மாவு இந்த மாவு மீந்து தானா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு தேய்க்கிறியாப்பா? அது வேஸ்ட் தானே மாவை? கொதிச்ச பின்னாடி நல்லா அப்படி பண்ண வேண்டியதான். பாருங்க அப்படி கொதிக்கிட்டு பாருங்க. ஓ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இது மொறுமொறுன்னு இருக்குதா எப்படி? அம்மா மொறுமொறுன்னு இல்லைம்மா, மொறுமொறுன்னு இல்லை. இது சூடு ஆறணுமா? மொறுமொறுன்னு வரலையம்மா, சப்புன்னு இருக்குமா? என்னம்மா காரணம்? அது வாரி வச்சுட்டு திருப்பி இது ரெண்டாவது வாட்டி போடுறியாம்மா? மொறுமொறுன்னு ஆகலாது, ஒரு சப்புன்னு இருக்குது. டேஸ்ட் உப்பு காரம் சரியாக போச்சுமா. ஆனால் வந்து மொறுமொறுன்னு ஆகலை, அப்படியே சப்புன்னு பாரு. உடையக்கூடாது. மாவான மொத்தம் பிஸ்கட்டா கூட இப்படி உடையக்கூடாது. சரி அது கூட லைட்டாக வந்து கடலக்கொட்டையை வந்து போட்டு பிசிக்கி ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கார இது என்னமோ மோட்டார்ஸுக்கு இது கடலக்கொட்டை போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு மீந்த மாவுக்கு எடுக்கிறாங்க. வெந்துருச்சு ஓரளவுக்கு, ரெட் கலர் மாறிடுச்சுன்னு எடுக்கிறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக மறக்காத பில் பட்டன் தட்டுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்காக முக்கியமான வீடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அதுக்காக தான்ப்பா இவ்வளவோ நாங்கள் வந்து போராடுறதே. சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நல்லா சிகப்பு கலரில் வந்தால் தாங்க மொறு மொறுன்னு இருக்கும். மஞ்சள் கலரில் இருந்தால் மொறு மொறுன்னு இருக்காது. கட் பண்ணிட்டியா? ஓட்டு நல்லா கலர் சேஞ்ச் வரும். கலர் சேஞ்ச் வரும் முன்னாடி தான் மொறு மொறு இருக்கும். அப்போ தாங்க எடுத்த மாதிரி வரும், மொறு மொறுன்னு வரும். இல்லைனா வந்து சப்புன்னு கழிடுங்க. நல்லா மொறு கலர் வந்து சிகப்பு கலரில் மாறின மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ஆன எடுத்தால் தாங்க. அதோட கலர் ரெட் கலரில் மாறினா தாங்க மொறு மொறுன்னு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சப்புன்னு நல்லாவே இருக்காதுங்க. போண்டா மாதிரி வேணும், மொறுமொறுன்னு வரணும். கலரை மாறணுங்க அது மாதிரி. அப்போ தான் வந்து இது காரசு மாதிரி இருக்கும். பாருங்க நல்லா ரெட் கலரில் மாறின பின்னாடி எடுக்கணும். நல்லா சவுண்டு வரணும் எகர போடும் போது. அப்போ தாங்க வந்து நல்லா காராசு ரெடியாகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அது போண்டா மாதிரி ஆகிடும். போட்டுமா? இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது வேகாத மணி எடுத்துட்டனால அது சரியே இல்லாத போச்சு. திருப்பி ரெண்டாவது டைம் போட்டு அதை வேக வைக்கிறோம். அப்போ தான் நல்லா மொறுக்குன்னு வரும்.
சப் சப்புன்னு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி இப்போது சாப்பிட்டு பார்க்கலாங்க இது எப்படி இருக்குதுன்னு. முறுக்கு சவுண்டு வருது பார்த்தீங்க என் வாயிலேருந்து. அப்படி தாங்க வரணும், வந்தால் தாங்க நல்லா இருந்துக்குதுன்னு அர்த்தம். செம்மையாக இருக்குங்க, இது நல்லா மொறுன்னு இருக்குதுங்க. சரிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பில் தருங்க. ஓகே, பாய்.